தமிழ் நேயர்களுக்கு அன்போடக்கம். இது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கிறார். வாருங்களோடு பேசுறோம். சார் வணக்கம். வணக்கம். சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்தித்து இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். பார்த்திருப்பீங்க. நிறைய டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு டேட்டாவோட பேசுறாரு. நாங்க இதுக்கு முன்னாடியில இருந்து இப்ப வளர்ந்துருக்கோம். 1% எங்களுடைய ஓட்டு சதவீதம் கூடி இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸாம்பிள் எல்லாம் கேட்டுறாரு. எப்படி பாக்குறீங்க? அதாவது தோற்றவர்கள் வைக்கும் ஒரு வாதம், அதாவது இடங்களை வெற்றி பெறாதவர்கள் வைக்கிற ஒரு வாதம் வாக்கு சதவீதம். அது தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்வதற்கு சமம். ஆக்சுவலா அதுலயாவது ஏதாவது ஒரு ஜஸ்டிபிகேஷன், ஒரு நியாயம் இருக்கணும். அப்படி வைக்கிற வாதத்திலேயாவது ஒரு நியாயம் இருக்கணும். நாங்க 2019 19% வாக்கு பெற்றோம். இப்ப நாங்க 20% மாறிட்டோம். 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 2019 நீங்க போட்டி போட்ட தொகுதிகள் எண்ணிக்கை 22, 23 தான் இரட்டை இலட்சணத்துல போட்டி போட்டீங்க. இன்னைக்கு நீங்க 35 தொகுதிகள்ல இரட்டை இலட்சணத்துல போட்டி போட்டீங்களா? நீங்க தொகுதிகள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இல்லையா? சரி, அன்னைக்கு இருந்த வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோ தமிழ்நாட்டுல, இன்னைக்கு இருக்கிற வாக்காளர் எண்ணிக்கை எவ்வளோ? அந்த அளவுக்கு அந்த ஏறின வாக்காளர் எண்ணிக்கை அளவுல உங்களுக்கு ஏதாவது சதவீதம் ஏறி இருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா அதுக்கான வாய்ப்பும் இல்லை. ஸோ நின்ற தொகுதிகள் அதிகம், அப்புறம் வாக்காளர் எண்ணிக்கை ஏறியதுக்கேற்ப உங்களுக்கு வாக்கு சதவீதம் இருக்குன்னா நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. ரெண்டாவது, நீங்க உங்களுக்கு தெற்கு பகுதியில வாக்குகள் குறைஞ்சிருக்கிறது பார்த்தாலே தெரியும். எந்த புள்ளி விவரத்தை பார்த்தாலுமே உங்களுக்கு நல்லா தெரியும். மத்திய மண்டலத்திலையும் சேலம் போன்ற இடங்களிலையும் உங்களுக்கு உதவினது பாமக வாக்குகள். இந்த வாட்டி பாமக பாஜக கூட்டணி இருந்தா கூட பாமக வாக்குகள் பெருமளவு அதிமுக வேட்பாளர்களுக்கு போயிருக்கு. அதனாலதான் பாஜக வேட்பாளர்கள் வின் பண்ணல. அதுதான் அடிப்படையான விஷயம். பாஜக வேட்பாளர்கள் சில இடங்கள்ல மத்திய மண்டலத்துல எல்லாம் வெற்றி பெறாத காரணம் திருவள்ளூர்ல இருந்து சிதம்பரமோ திருவண்ணாமலையோ வெற்றி பெறாத காரணம் பாஜக ஓட்டு பாமக ஓட்டு அதிமுகவுக்கு போயிடுச்சு. பாமகவுடைய தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, அல்லது வன்னியர்கள்ல ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பேர் எடப்பாடி தான் பெஸ்ட், நமக்கு பாஜக சரியில்லைன்னு நினைச்சு ஓட்டை மாத்தி போட்டாங்க, அதிமுகவுக்கு போட்டாங்க. அதனாலதான் அதிமுக மத்திய மண்டலத்துல கொஞ்சம் தப்பிச்சுது. சரி, கொங்கு மண்டலத்துல அவர் சொல்றாரு அசம்பிளி எலெக்ஷனும் பார்லிமெண்ட் எலெக்ஷனும் வெவ்வேறுன்னு சொல்றாரு. ஓகே, நாங்க ஒத்துக்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்குன்னு ஒரேடியா மோசமா ஒண்ணுமே இல்லாதபடி செல்வாக்கு இல்லாதபடியா பண்ணி வாக்காளர்கள். போன வாட்டி நீங்க கொங்கு மண்டலத்துல நீங்க போட்டி போட்டீங்க. நீங்க கொங்கு மண்டலத்துல போட்டி போட்டு பெரும்பாலான தொகுதிகளை வெற்றி பெற்றீங்க. சேலம் உங்களுக்கு கை கொடுத்ததே கிட்டத்தட்ட 65 தொகுதிகள் நீங்க வெற்றி பெற்றது. கை கொடுத்ததே கிட்டத்தட்ட 39, 40 தொகுதிகள் கொங்கு மண்டலத்துல வெற்றி பெற்றீங்க. அப்படிப்பட்ட இடத்துல இந்த வாட்டி நீங்க தோல்வி அடைஞ்சீங்க. ஒரு தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதி கூட உங்களால வெற்றி பெற முடியல. ஏன்னா நீங்க போன வாட்டி கூட்டணியில வேற இருந்தீங்க, அப்ப வெற்றி பெற்றீங்க. இப்ப நீங்க கூட்டணியில வெறும் தேமுதிகவோட மட்டுமே இருந்தீங்க. உங்களுக்கு கொங்கு மண்டலம் உங்க கோட்டை, அதிமுக கோட்டைன்னா அது ஏன் இந்த வாட்டி உங்களுக்கு கை கொடுக்கல? உங்களுக்கு ஆக்சுவலா அதுலயே நீங்க தோத்தீங்க. சேலத்துல நீங்க அதிகமான ஓட்டு பெற்றிருக்கீங்கன்னு சொன்னீங்க. அது உண்மையா கூட இருக்கலாம். ஆனா செல்வகணபதி வெற்றி பெற்றிருக்காரு இல்லையா? ஏன்னா உங்களுக்கு பாமக தொண்டர்கள் அதிமுக ஓட்டு போட்டாங்க. அங்க பாமக தான் ஹெல்ப் பண்ணியிருக்கு அதிமுகவுக்கு. அவங்க பாஜக கூட்டணியில பாமக இருந்தா கூட பாமக தொண்டர்கள் நீங்க அதிமுக ஓட்டு போட்டதுன்றது நீங்க புள்ளி விவரங்களை பார்த்தாலே தெரிய வரும் ஆக்சுவலா ஸோ அதனால அடிப்படையா இந்த வாக்கு சதவீதத்தை வச்சு நீங்க ஏமாத்தாதீங்க, தொண்டர்களை ஏமாத்தாதீங்க. ரெண்டாவது நீங்க தொடர்ந்து இந்த கட்சியை உங்க தலைமையில வச்சுக்கிறதுக்கும் தொண்டர்களை திசை திருப்புறதுக்கும் நீங்க இந்த மாதிரி வாதங்களை நீங்க பயன்படுத்துறீங்க. அதை நீங்க விடுவது பெட்டர். இதே மாதிரி ரேஞ்சிலேயே கட்சி போயிருந்ததுன்னா 26ல இந்த கட்சி எங்கன்னு தேட வேண்டிய அவசியம் வரும் ஆக்சுவலா. எடப்பாடி பழனிசாமி இதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்ட மாதிரி தர ஜஸ்ட் லைக் தட் டேக் இட் ஈஸி. தேர்தல்ல எல்லாம் நாங்க பார்க்காத தோல்வியா? இதுக்கு முன்னாடி 2014 திமுக தோல்வியை சந்திக்கலையா? இப்ப அவங்க ஜெயிக்கலையா? அது மாதிரி இதெல்லாம் மாறி மாறி வந்துகிட்டு தாங்க இருக்கும் அப்படின்றாரு. இது அப்படி வழக்கமான ஒரு இதுவா பார்க்கணுமா, இல்ல ஒரு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய விஷயம்னு நினைக்கிறேன்? போன வாட்டி அசம்பிளி எலெக்ஷன்ல ஓபிஎஸ் எல்லாம் உங்க கூட இருந்தாருங்க. நீங்க வலுவான கூட்டணியில இருந்தீங்க. 65 இடங்கள் கூட்டணியா 75 இடங்கள் பெற்றீங்க அசம்பிளி எலெக்ஷன்ல. இப்ப நீங்க தனியா இருக்கும்போது நீங்க ஒரு தொகுதியில கூட வெற்றி பெற முடியல. உங்க நாகர்கோயில்ல நீங்க 4வது இடத்துக்கு போனீங்க, 4% வாக்குகளை பெற்றீங்க. தூத்துக்குடி, திருநெல்வேலி கான்ஸ்டியூன்சில உங்க ஓட்டு சதவீதம் என்ன ஆச்சு? ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் தொகுதி வாரியா பாத்தீங்கன்னா பலது கேட்டு போலாம். எதுக்கு நீங்க ஓபிஎஸ் போட்டி போடுறது தொகுதியில நீங்க 3வது இடத்துக்கு போறீங்க நீங்க? ஸோ அதனால நம்ம பாயிண்ட் என்னன்னா நீங்க தோத்துட்டீங்கிறத ஒத்துக்கோங்க. அதாவது தான் தோத்துட்டோம் அப்படின்னு அவருக்கு தெரியுது. ஆனா தன்னுடைய பதவியை காப்பாத்திக்கணும், அதிமுகவுக்குள்ள எதுவும் பெரிய ஒரு தொண்டர்கள் கொதித்தெழுந்து ஒரு புரட்சி பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு பயம் இருக்கு. அதே சமயம் பதற்றத்தையும் வெளியில காமிக்க கூடாது. அதே சமயம் இதை ஒரு அலட்சியமா நம்ம கையாளுற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியணும். அப்படி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அவர் உண்மையிலேயே பெரிய பதற்றத்துல இருக்கார். அந்த பதற்றத்தை மறைக்கிறதுக்கு செயற்கையா நடிக்கிறார், ஒண்ணும் இல்லாத மாதிரி. அவருடைய ஓட்டு இன்க்ரீஸ் ஆனதெல்லாம் கதை சுத்த ஏமாத்து வித்தாது, சொத்தைவாதம். அது ஆக்சுவலா அவர் 20%, 19% தான் ஏமாத்துவாதம்.
35 தொகுதிகளில் போட்டி போட்டு உங்களுக்கு பாமக ஓட்டுகள்லாம் உங்களுக்கு விழுந்ததுனால தான் நீங்க அவ்வளவு வந்திருக்கீங்களே தவிர, தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பாலான பகுதிகளில் நீங்க ரொம்ப மோசமா உங்க கட்டுமானங்கள் மோசமா இருக்கு. இதே நிலைமையில நீங்க கன்டின்யூ பண்ணீங்கன்னா, சட்டமன்ற தேர்தல் வேற, பார்லிமென்ட் தேர்தல் வேற நீங்க சொல்ற வாதம் வந்து 26லயும் அடிபட்டு போகும். அப்ப நீங்க மோசமா இன்னும் தோல்வி அடைவீங்க. அப்ப நீங்க சொல்றதுக்கு எந்த வாதமும் இருக்காது. போன வாட்டி நீங்கள் பெற்ற சட்டமன்றத்தில் பெற்ற 75 தொகுதிகளுக்கு காரணம் கூட்டணி தானே தவிர, நீங்க அதிமுக ஒற்றுமையா இருந்தது ஒரு காரணம், கூட்டணியும் ஒரு காரணம். அதையே நீங்க சொல்லிட்டு நீங்க சட்டமன்ற தேர்தல் வேற, பார்லிமென்ட் தேர்தல் வேறன்னு நீங்க சமாதானம் சொல்ல வேண்டிய சொல்றது சொல்றது வந்து ஒரு பொருத்தமில்லாத ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். அதனால நீங்க அதான் இன்னொன்னு சொல்றாரு. அதுல அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. இந்த தலைவர் பிரச்சாரம் பண்ணார். போற போக்குல உதயநிதி ஒரு ஸ்டேட் லீடரா மாத்தி அவரும் பிரச்சாரம் பண்ணாரு. இவர் பிரச்சாரம் பண்ணாரு. பிரதமர் 8 தடவ வந்தாரு. என்னோட கட்சிக்கு நான் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணேன். அதாவது இவர் மட்டும் தான் பிரச்சாரம் பண்ணி இந்த 20% ஓட்டு வாங்கியிருக்காருன்றத இன்டைரக்ட்டா சொல்றாரு. இவர் மட்டுமே கட்சியை ஒற்றுமையா வச்சிருந்தாருன்னா, தினகரனோ, ஓபிஎஸ்ஓ, சசிகலாவோ எல்லோரும் அனைத்தும் ஒருங்கே இணைந்து ஒரு கட்சியா இருந்தாங்கன்னா, அதே சமயம் பாஜகவோட ஒரு கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா, நிச்சயமாக ஒரு 10 தொகுதிகள்ல வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதை இவங்க ஏதோ ஒரு காரணத்தினால மிஸ் பண்ணிட்டாங்க. அண்ணாமலையோட கோவமா என்னன்னு தெரியாது. பாஜக பாஜக வளர்ந்திருக்குன்னு அண்ணாமலை சொல்றது அது இன்னொரு சொட்டைவாதம் அது ஆக்சுவலா. அதுல வந்து நெறைய அத நம்பி பிரதமரும் பேசுறாரு. இவர் சொல்றாரு அண்ணாமலைய நம்பி பிரதமரும் பேசுறாரு. பாஜக ஒண்ணும் பெரிய அளவுக்குலாம் இங்க வளரல. அவங்க போன வாட்டி போட்டி போட்ட தொகுதி 5 தொகுதி. இந்த வாட்டி போட்டி போட்ட தொகுதி 22 தொகுதி. அப்ப 22 தொகுதியில போட்டி போடும்போது கொஞ்சமாவது வாக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் வாங்க மாட்டாங்களா? மோடி வேணுமா வேண்டாமான்னு இருக்கிற இடத்துல மோடி வேணும்னு இருக்கும் போட தான் செய்வாங்க. அது கொஞ்சம் போட்டுருக்க தான் செய்வாங்க. அது வாக்கு சதவீதத்துல வளர்ந்திருக்கும்னு பொய் சொல்றாங்க. அதிகமான தொகுதிகள்ல போட்டி போட்டீங்கன்னா, அதிகமா தொகுதிகளுக்கு ஏற்ப நீங்க ஓட்டுகள வாங்க தான் போறீங்க. அதுல என்ன பெரிய விஷயமா அதுல? உங்களுக்கு இன்னும் ரொம்ப மோசமா அப்பவும் டெபாசிட் இழந்த தொகுதிகள் நெறைய இருக்க தானே செய்யுது. பாயிண்ட் என்னன்னா வந்து இந்த மாரி இந்த கட்சிகள் அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கு என்று சொல்லி அவங்களோட தொண்டர்களை ஏமாத்துறாங்க. ஆனா விவரம் தெரிந்தவர்களை ஏமாற்ற முடியாது. தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. நீங்க தொண்டர்களை எத்தன நாள் ஏமாத்துவீங்க? இதே மாரி சொல்லி, சொல்லி நீங்க 26 வரையும் உங்க தலைமையிலேயே கட்சிய எடுத்துன்னு போயிட்டு கட்சிய இன்னும் ஒட்டுமொத்தமா கவுத்துருவீங்களா? அவ்வளவுதானா? அப்ப எம்ஜிஆர், ஜெயலலிதா சொன்ன 100 வருஷம் இந்த கட்சி இருக்கும்னு சொன்னதெல்லாம், அதெல்லாம் ஏமாற்று வேலை தானா? இதுதானா? அதெல்லாம் அ க கண்ணு கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்ன ஜெயலலிதாவோட கட்சிக்கு இந்த நிலை தான் நேரணுமா? இதெல்லாம் பழனிசாமி உணரணும். ஏதோ தன் தலைமையில பெரிய வெற்றி பெற்ற மாரியும் 1% ஓட்டு அதிகமான மாரியும் பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றதுல ஒரு விதமான ஒரு நியாயமும் கிடையாது. கொங்கு மண்டல பிடியிலிருந்து முதல்ல அதிமுக விடுவிக்கணும் சார். அப்பதான் சார் அதிமுகவுக்கு விமோசனம் வரும். கொங்கு மண்டல ஆனா அது வந்து இப்போ தெற்குல இருக்கிற மக்கள்லாம் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது வந்து கொங்கு மண்டல கட்சின்ற அளவுக்கு நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த எண்ணத்த முதல்ல மாத்தணும். உண்மையிலேயே வந்து பழனிசாமி வந்து மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும், ஜெயலலிதா அவர்களுக்கும் உண்மையிலேயே அவங்க மேல ஒரு மரியாதை வச்சிருந்து அவங்கள தலைவரா அவர் ஏற்றுக்கொண்டது உண்மையாக இருந்தால், அவர் உடனடியாக பொதுக்குழுவை கூட்டி, பிரிந்து போன எல்லோருக்கும் அழைப்பை விடுத்து, அழைத்து கூட்டி பேசி, ஒரு கூட்டு தலைமையை கட்சிக்கு உருவாக்கி 26 எலக்ஷன சந்திக்கணும். அதுதான் அவர் செய்யக்கூடிய முதல் காரியம். இத செய்யாத என் தலைமையில கட்சி வளர்ந்திருக்கு. நான் தான் பிரச்சாரம் பண்ணேன். எனக்காக தான் ஓட்டு வந்தது. நாங்க 1% ஓட்டு அதிகமா வாங்கிட்டோம். இப்படி ஏமாத்து வித்தையெல்லாம் பண்ணியிருந்தாருன்னா, கட்சி இன்னும் மோசமா போயிட்டு 26ல ஒண்ணுமே இல்லாத போயிடும். தனிப்பட்ட முறையில பேசுகிற அதிமுக தலைவர்கள், பழனிசாமி சைடுல இருக்கிற தலைவர்கள், பழனிசாமிய பத்தி என்ன விதமான கருத்து வைத்திருக்கிறார்கள் என்பது பத்திரிகை நண்பர்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து அவர்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா யாராவது போயிட்டு? அவர் கூட இருக்கிற அவருக்காக பேசுகிற பல தலைவர்கள் அதிமுகல இருக்கிற தலைவர்கள், பழனிசாமியை பத்தி என்ன அபிப்பிராயம் வைத்திருக்கிறார் என்பதை அவர் உணரணும் முதல்ல. அது யாரையாவது கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் அவரு. நான் சொல்ல முடியாது ஓப்பனா உங்ககிட்ட இந்த இதுல. கூட இருக்கிறவங்க சார், கூட அவருக்காக பேசுறவங்க, அவர பத்தி என்ன கருத்து வச்சிருக்காங்க? அவர் கட்சிய எப்படி நடத்துறார்ன்றத பத்தி எப்படி விமர்சிக்கிறாங்க? அதெல்லாம் அவர் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. பழனிசாமி எப்படி ஒரு எதேச்சைக்கார போக்குல செயல்படுறாரு? அது கட்சி எப்படி ஒரு சிலரோட கட்டுப்பாட்டுல இருக்கு? அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அவங்க கூட இருக்கிறவங்களே சொல்றாங்க சார் தலைவர்கள். இன்னைக்கு நம்ம கிட்ட சொல்றவங்க முணுமுணுப்போட சொல்றவங்க நாளைக்கு வெளியில வரமாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்? அதனால பழனிசாமி பூனை கண்ண மூடினா உலகம் இருண்டு போச்சுன்ற மாரி கண்ண கட்டின்னு பேசிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் கண்ணை விழித்து பாருங்கள். உங்க கூட இருக்கிறவங்களே உங்கள நம்பல. இரட்டை இலை சின்னத்து அங்க இருக்கு. வேற வழி இல்லாத எம்ஜிஆரோட தொண்டர்கள் அங்க உட்கார்ந்துருக்காங்க. அதான் விஷயம். அவங்கள எவ்வளவு நாள் நீங்க ஏமாத்த போறீங்க? இல்ல இன்னைக்கு கூட இணைப்பு குறித்து ஒரு கேள்வி கேட்டப்ப கூட எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க. அவங்க போன பிறகுதான் எங்களுக்கு 1% ஓட்டே கூடி இருக்கு அப்படின்றாரு. அப்ப அந்த 1% பிரிவுன்றது பொய்யின்றாரு சார். பிளவுன்றது ஒரு காரணம் இல்ல. அந்த 1% பொய்ன்னு ஏமாத்துறாரு சொல்றேனே. அந்த 1% இன்கிரீஸே பொய்யு. நியாயமா சிந்திக்கிற எவனுமே அத ஒத்துக்க மாட்டான் சார். அப்புறம் அத சொல்லி இது என்ன பிரயோஜனம்? அந்த அந்த 20 என்னால தான் வந்ததுன்னு வேற சொல்றாரு. அதாவது அதிமுக தொண்டர்கள்லாம் கொதிச்சு போயிருக்காங்க சார். அந்த கொதிச்சு போயிருக்கிறத உணராம அவர் ஏதோ ரோம் நகரம் இருந்தபோது நீரோ பிடில் வாசிச்சிருந்தாரு பார்த்தீங்களா? அந்த மாரி கதையில உட்கார்ந்திருக்காரு ஆக்சுவலா. இதே மாரி போயிருந்தாருன்னா,
நம்ம அதிமுக தொண்டர்கள் அவரை கவுத்து போட்டு வேற ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி போக வேண்டிய அவசியம் வந்துடும் ஆக்சுவலா. இந்த கட்சிக்கு உள்ள ஒரு அதிருப்தி வந்த மாதிரியே தெரியலீங்களே சார். எல்லாரும் எடப்பாடி பழனிசாமி அவருடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருக்காங்க. யாரும் எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக ஒரு கருத்து சொன்ன மாதிரியே தெரியல. வெளியில சொல்றேன். அதை எப்படி பாக்குறீங்க? வெளியில சொல்ல மாட்டாங்க சார். அவர் கூடயே இருக்கிற அவர் முக்கியமான சில தலைவர்கள் தனிப்பட்ட முறையில என்ன பேசுறாங்கன்றது பத்திரிகையாளர்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு மேல அவர் எடப்பாடிக்கு நான் இதன் மூலமா சொல்ல வேண்டியது எதுவும் இல்ல. அவர் தன்னை திருத்திக் கொள்ள வேண்டும். அவர் ஏதோ தன் தலைமையில கட்சி வளர்ந்திருக்கு, இல்ல தான் தான் அதிமுக தலைவனா தொடர்ந்து நீடிப்பேன்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அவர் உண்மை நிலையை உணர்ந்து அனைவரையும் அரவணைத்துக் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்கார். அந்த செயலில் அவர் தவறுவாரேயானால் அவர் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் செய்த துரோகத்தை தான் துரோகம் என்று தான் நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலா. இல்ல நீங்க சொல்றதே உண்மையாக இருந்தால் எதனால அவங்க எல்லாம் வெளிப்படையா வெளியில பேசாம இருக்காங்க? என்ன காரணம்? இரட்டை இலை சின்னம் அங்க இருக்கு சார். பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்க இருக்காங்க. இரட்டை இலை சின்னம் இருக்கு. அந்த சின்னத்தை விட்டு வர முடியாது. வேற ஒரு கட்சிக்கு போக முடியாது. நம்ம எம்ஜிஆர் ஜெயலலிதாவால வளர்ந்துட்டோம் நம்ம. நம்ம அதோடய ஒட்டி இருக்கணும். இப்ப நம்ம வேற எந்த கட்சிக்கு போக முடியும்? அதனால வேற வழி இல்லாத சகிச்சுட்டு இருக்காங்களே தவிர, மத்தபடி பழனிசாமியோட தலைமை ஒரு ஒப்பற்ற தலைமை, ஆளுமை மிக்க தலைமை அந்த மாதிரிலாம் யாரும் அங்க இல்ல. இது உண்மை சார். இது உண்மை. நான் சொல்றது உண்மை. அவர் 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 கூட இருக்கிற பல தலைவர்கள் தனிப்பட்ட முறையில அவரை பத்தி என்ன கருத்து வச்சிருக்காங்கன்றத முதல்ல அவர் தெரிஞ்சுக்கணும் முதல்ல. எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு. ஜெயக்குமார் அவர்கள் அது கட்சியோட கருத்து இல்ல, அது அவருடைய சொந்த கருத்து அப்படின்றாரு. இந்த ரெண்டு தலைவர்களுடைய அந்த மாறுபட்ட அந்த நிலைப்பாடு அப்படி பாக்குறேன். இது எஸ்பி வேலுமணி எடப்பாடிக்கு வேண்டியவர். அந்த கொங்கு மண்டல கொங்கு பிடியில் கட்சி இருக்கிறதுக்கு அவரும் ஒரு காரணம் ஆக்சுவலா. அவரு எடப்பாடிக்கு அதுல சப்போர்ட் பண்றாரு. மத்தவங்க ஜெயக்குமார்லாம் எடப்பாடி சொல்லி கூட பேசலாம், ஜெயக்குமார் சொல்ல முடியாது. ஆனால் அடிப்படையான விஷயம் என்னன்னா, பாஜகவோட கூட்டணியில் இருந்திருந்தால் சில இடங்கள்ல டஃப்பான தேமுதிக, பாமக, பாஜக, அதிமுக இருந்திருந்தா திமுகவுக்கு ஒரு டஃப்பான ஃபைட் கொடுத்துருக்கலாம் என்று வேலுமணி சொல்வதில் ஒரு உண்மை இருக்கிறது. ஆனால் பாயிண்ட் என்னன்னா அவங்க பாஜகவோட கூட்டணி வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டு நீங்க வந்துட்டீங்க. அந்த லைன்ல தான் ஜெயக்குமார் பேசுறாரு. அது ஒரு கருத்து. வேலுமணி சொன்னது ஒரு கருத்து. அது உண்மையா கூட உண்மை ஓரளவுக்கு உண்மைன்றதை நான் ஒத்துக்கிறேன் ஆக்சுவலா அதுக்கு மேல அதுல பெரிய விஷயம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அது இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றார்? அப்படி இருந்திருந்தால், இப்படி இருந்திருந்தால் அப்படிலாம் பேசுறாரு. நான் கேட்கிறேன், அப்படி இருந்திருந்தாலும் பழைய காலத்து கதையெல்லாம் பேச முடியாது அப்படின்னு சொன்னா, க அரசியல்ல ஒரு பெர்முடேஷன் காம்பினேஷன்ல அல்லது இது இப்படி சேர்ந்தா எப்படி போகும்? அது அப்படி சேர்ந்தா எப்படி போகும்? சார் கூட்டணின்றதே என்ன சார் ஆக்சுவலா? உனக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு? எனக்கு எவ்வளவு ஓட்டு இருக்கு? நம்ம 2 பேர் சேர்ந்தா ஒரு தொகுதியில வெற்றி பெற முடியுமா? என்னால உனக்கு வெற்றி வருமா? உன்னால எனக்கு வெற்றி வருமா? கொள்கைலாம் கிடையாது. உன்னால எனக்கு வெற்றி வருமா? என்னால உனக்கு வெற்றி வருமா? அத பார்த்து சேர்றது தான் கூட்டணி. அப்ப இந்த தேர்தல் 2019 தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக ஆளுங்கட்சியா இருக்கு. ஆளுங்கட்சி மேல கொஞ்சம் அதிருப்தி இருக்கலாம். அந்த அதிருப்தியை கேஷ் பண்ணி மோடி தான் பிரதமர்ன்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி ஒட்டுமொத்தமா ஒரு கனமான ஒரு ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸை இவங்க அமைச்சிருந்தாங்கன்னா, திமுக அன்னைக்கு ஒரு ஃபைட் குடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, பெரிய வாய்ப்பா பழனிசாமி கோட்டை விட்டாரு. இன்னைக்கு பிரதமர் பக்கத்துல உட்கார்ந்து தேசிய ஜனநாயக முன்னணியில 2 மந்திரிகள் வாங்க வேண்டிய இடத்துல அவர் இருக்காரு. இப்ப கோட்டை விட்டு உட்கார்ந்திருக்காரு. பாஜகவோட கூட்டணி அமைச்சிருக்கலாம். அண்ணாமலைக்கு எடுத்துட்டாருன்றது ஒரு விஷயம். ஆனா பாஜக மேலிடம் இவரோட கூட்டணி அமைக்கிறதுக்கு உறுதியா இருந்தாங்க. அண்ணாமலையுடன் ஏற்பட்ட மோதலால் இவரும் வெளில வந்துட்டார். அவ்வளவுதான். இன்னைக்கு அண்ணாமலையை பத்தி என்ன சொல்றாரு? பாஜக தோத்ததுக்கு காரணம் அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் வேற பல மாநிலங்கள் இருக்கலாம் போலுக்கு, அதான் பாஜக தோத்து போச்சுன்னு அப்படி வேற சொல்றாரு. அண்ணாமலையை விமர்சனம் பண்றாரு. நான் என்ன சொல்றேன், அண்ணாமலையை விடுங்க. நீங்க நேரடியா பிரதமர் பக்கத்திலேயே உட்கார்ந்தீங்க என்டிஏ கூட்டத்தின் போது. அப்புறம் அமித்ஷா உங்ககிட்ட பல தடவை பேசியிருக்காரு, தனியாவும் பேசியிருக்காரு. அப்படிலாம் இருக்கும்போது நீங்க இந்த தேர்தலில் நீங்க ஒரு கூட்டணி அமைச்சிட்டு அடுத்த தேர்தலில் மாநில தேர்தலில் உங்க இஷ்டப்படி நீங்க கூட்டணி அமைங்களா? உங்களை யாரும் வேண்டாம்னாங்க? எதுக்காக நீங்க தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிகள் மாறும் தானே? அதுல என்ன சந்தேகம் இருக்கு? இந்த தேர்தலில் இந்த பிரிட்ஜை எப்படி கிராஸ் பண்றது? இந்த பிரிட்ஜை சக்சஸ்ஃபுல்லா கிராஸ் பண்ணாதான் அடுத்து வர பிரிட்ஜுக்கு நம்ம கிராஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க ஒண்ணுல உட்காந்துருக்கீங்களே, ஓட்டு சதவீதம் அது ஏமாத்திட்டு கிடக்குறீங்களே. இதெல்லாம் எந்த தொண்டை நம்புவான் ஆக்சுவலா? எவ்வளவு தொடர்ந்து தோல்வி, தொடர்ந்து அதிமுக தோல்வி சார். எவ்வளவு நாள் தொண்டை நம்பிக்கையோட இருப்பான்? சார், எடப்பாடி பழனிசாமிக்கும் வேலுமணிக்கும் நடுவுல ஒரு உரசல் இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய நாளா சில பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஊடகத்துல எல்லாம். இன்னைக்கு அது குறித்து எடப்பாடி பழனிசாமி கிட்டே டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. உங்களுக்கும் வேலுமணிக்கும் இடையில ஏதோ பிரச்சனை இருக்குதாங்க அப்படின்னு. அவர் அப்படியெல்லாம் இல்லையே, நீங்க தயவு செஞ்சு மூட்டி விடாதீங்க, நாங்க எல்லாம் நல்லா தான் இருக்கோம், நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவங்க 2 பேருக்குள்ள மோதல் வரதுக்கான வாய்ப்பு இல்லை சார். ஏன்னா அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு பாஜகவோட ஆதரவாளர்கள் தான். எடப்பாடியும் சேர்த்து, எடப்பாடி, வேலுமணி, தங்கமணி எல்லாருமே பாஜகவோட நல்ல காரடியலா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அது பாஜக விமர்சிக்கக்கூடிய லெவல்ல அவங்க இல்ல. அதனால அந்த அளவுல எல்லாருமே பாஜகவோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த அண்ணாமலை ஃபேக்டர் தான் நடுவில் கெடுத்துட்டதே தவிர,
மற்றபடி அவங்க எல்லாம் பாஜகவோட மேலிட தலைவரோட க்ளோஸா தான் கான்டாக்ட்ல இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வேறு பல பயங்கள்லாம் இருக்குது அவங்களுக்கு ஆக்சுவலா. அதனால அவங்க வந்து பாஜகவோட க்ளோஸா இருக்காங்க. இப்ப மீண்டும் மோடி முதல்வர் ஆயிட்டாரு. அதனால அவங்கள இனிமே பாஜக எதிர்த்து எதுவுமே பேச மாட்டாங்க. அண்ணாமலை எதிர்த்து வேணா பேசுவாங்களே தவிர பாஜக எதிர்த்து எதுவும் பேச மாட்டாங்க. ரெண்டாவது கட்சி வந்து தங்கள் பிடியில் இருக்கணும்னு அந்த கொங்கு மண்டலத்து அதிமுக பிரமுகர்கள் நினைக்கிறாங்க. அந்த பிரமுகர்கள் வந்து ஒன்றா தான் இருப்பாங்க. மத்தவங்க கையில கட்சி போயிடக்கூடாதுன்றதுல அதுல தெளிவா இருக்காங்க. அதனால அவங்களுக்குள்ள எந்த முட்டல் மோதலும் வராது. சும்மா வேணா அப்படி ஏதாவது இருந்தா அதெல்லாம் ஒரு நாடகமா இருக்கும் அவ்வளவுதான். அது மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்ல. அவங்க ஒற்றுமையா தான் இருக்காங்க. சேர்ந்து தான் செயல்படுறாங்க. கட்சி நம்ம கிட்ட இருக்கணுன்றதுல உறுதியா இருக்காங்க. அதுலலாம் தெளிவா இருந்தா ஒழுங்கா அதனால தான் கட்சி ஒன்றுபட்டா நம்மளோட ஆதிக்கம் போயிடும்ன்றதுனால தான் ஒற்றுமைக்கான ஒரு விஷயத்த எடுக்கவே மாட்டேன்றாங்க கையில. அத உதாசீனப்படுத்துறாங்க. கொங்கு மண்டலத்துல அதிமுக தள்ளப்பட்டிருக்கு. அண்ணாமலை 2வது இடத்த பிடிச்சிட்டாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு, அண்ணாமலை வந்து சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களோட வாக்கு ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்காரு. அப்பய விட இப்ப ரொம்ப கம்மியா தான் வாங்கியிருக்காரு. அப்படியெல்லாம் இன்னும் அவங்க வளர்ந்துடல அப்படின்றாரு. எப்படி பாக்குறீங்க? அவங்க கதைய விடுங்க. உங்க கதை என்னாச்சு? நீங்க ஏன் 3வதுக்கு போனீங்க? நீங்க ஏன் சார் 3வதுக்கு போனீங்க? நீங்க அங்க வெற்றி கொங்கு மண்டலம் உங்க கோட்டை அதிமுக கோட்டைன்னு மறந்துட்டீங்கல்ல? ஏன் என்னாச்சு உங்களுக்கு அங்க? நீங்க ஒண்ணு வெற்றி பெறணும். இல்ல 2வதாவது வரணும். ஏன் 3வது போனீங்க? உங்க கதைய பாருங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி இருக்க அழுக்க முதல்ல தொடைங்க முதல்ல. மத்த பாஜக மேல 2வது வந்தானே, 3வது வந்தானே, உங்க கீழ இறங்கினானே, போனானே, வந்தானே. நீங்க அது கூட கூட்டணி இல்லல்ல, வெளில வந்துட்டீங்கல்ல. உங்க கட்சி நிலைமை என்ன? ஏன் சேலத்துல தோத்தீங்க? சேலத்துல போன வாட்டி அசெம்பிளில 10 கான்ஸ்டிட்யூன்சி வின் பண்ணீங்கல்ல. இந்த வாட்டி ஏன் தோத்தீங்க? இத்தனைக்கும் பாமக தொண்டர்கள் எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கான். எடப்பாடியில இல்லாட்டி நீங்க அதிக ஓட்டு வாங்க முடியுமா? பாமக தொண்டர்கள் எல்லாம் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கான். ஏதோ அந்த 10% குடுத்தாரே எடப்பாடின்ட்டு எல்லா பாமகவும் உங்களுக்கு தான் ஓட்டு போட்டுருக்கான். இல்லாட்டி நீங்க எடப்பாடியிலயும் குறைவான ஓட்டு வாங்கியிருப்பீங்க. அப்படி இருந்துமே பாமகலாம் ஓட்டு போட்டு கூட நீங்க ஏன் ஜெயிக்கல அதிமுக சேலத்துல? கோயம்புத்தூர் விடுங்க. சேலத்துல ஏன் ஜெயிக்கல? அதனால நீங்க பாஜக குறைஞ்சு போச்சு, ஏறி போச்சு அதெல்லாம் பேசாதீங்க. உங்க நிலைமை என்ன? அத முதல்ல பாருங்க. நீங்க எப்படி இம்ப்ரூவ் ஆக போறீங்க? கொங்கு மண்டலத்திலே நீங்க மீண்டு கிடக்குறீங்கன்னா, அப்புறம் மத்த இடத்துல எப்படி அப்புறம்? உண்மையாவே அதிமுகவுல இப்போ ஏற்பட்டிருக்கிற அந்த தோல்விக்கு உட்கட்சி பிளவு தான் காரணங்களா சார்? ஒருவேளை எல்லாம் ஒண்ணா இருந்திருந்தா பெரிய வெற்றி கிடைச்சிருக்குமா? இல்ல ஒண்ணா இருந்திருந்தா பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும்னு சொல்ல மாட்டேன். இவ்வளவு மோசமான தோல்விய தழுவியிருக்க மாட்டாங்க. அதே சமயம் கூட்டணி அமைச்சிருந்தாங்கன்னா, ஒரு 2, 3 இடங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு கூட இருந்தது. சார் உண்மையாவே அதிமுகவுல பிறகு ஏற்பட்டிருக்கிற இந்த தோல்விக்கு உட்கட்சி பிளவு தான் காரணமா? ஒண்ணு சேர்ந்திருந்தா ஜெயிச்சிருப்பாங்களா? ஏன்னா நிறைய இடங்கள்ல இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் தோற்றிருக்க தொகுதியிலையும், ஓபிஎஸ் அவர்கள் தோற்றிருக்க தொகுதியிலையும் பாக்குறப்ப என்ன தெரியுதுன்னா, அவங்க பெற்றிருக்க வாக்கை விட டிஃபரன்ஸ் ரொம்ப பெருசா இருக்கு. சேர்ந்திருந்தா கூட அவன் ஓட்டு கிடைச்சிருக்காது போலயே. இல்ல பாயிண்ட் அது இல்ல. ஆக்சுவலா ஒன்றாக அதிமுக ஒன்றாக இருந்திருந்தால், இந்த அளவு மோசமான தோல்விய அவங்க தழுவியிருக்க மாட்டாங்க. அதே சமயம் கூட்டணியோட இருந்திருந்தாங்கன்னா, ஒரு 3, 4 இடங்கள்ல வெற்றி பெற்றிருப்பாங்க. அதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆக்சுவலா. ஒரு பாஜக, பாமக, தேமுதிக, அதிமுக இந்த கூட்டணி இருந்திருந்தா ஒரு டஃப்பான ஃபைட் குடுத்திருப்பாங்க. டஃப்பான ஃபைட் குடுத்திருந்தா இன்னைக்கு ஆளுங்கட்சி கூட்டணியில அவங்க இருந்திருப்பாங்க ஆக்சுவலா. மத்தியில சொல்றேன் நான். ஸோ இது வந்து அ வாக்கு சதவீதம் ஏறி இருக்கு, 1% ஏறி இருக்கு. இந்த மாரிலாம் சொல்லி சமாதானப்படுத்துற வேலைய விட்டுட்டு, உடனடியாக பொதுக்குழு கூட்டி, ஒரு பிரிந்து போன எல்லோருக்கும் அழைப்பு விடுத்து, ஒரு கூட்டு தலைமைக்கான ஒரு விஷயத்த வந்து பழனிசாமி பண்ணணும். ஆனால், அவர் இன்றைய பேட்டியில் பார்க்கும்பொழுது, அந்த மாரி எண்ணம் அவருக்கு துளி கூட இல்லை என்பது நமக்கு தெரிகிறது. ஸோ அவருக்கு வந்து கட்சிய ஒன்றுபடுத்துறதுக்கான எண்ணம் இல்ல. அவர் வந்து ஓபிஎஸ்ஸையும், டிடிவியும் தனிப்பட்ட மனிதர்ன்னு நினைக்கிறார். அது தப்பு ஆக்சுவலா. இன்னைக்கு வந்து அவர்கள் சார்ந்திருக்கிற முக்கியத்துவம் மட்டுமல்ல, தெற்குல இருக்கிற முக்காவாசி எல்லா கம்யூனிட்டியும் ஒரு காலத்துல அதிமுகவோட ஓட்டு வங்கியா இருந்த எல்லா கம்யூனிட்டியும் அதிமுக கைவிட்டுட்டாங்க. அதுதான் உண்மை. வெறும் முக்குலத்தோர் மட்டுமே கிடையாது. மத்தியில அவங்க ஓரளவுக்கு பெற்றாங்கன்னா, பாமக கொஞ்சம் உதவி பண்ணதுனால பெற்றாங்க. கொங்குலயும், சேலத்திலயும் அதே மாரி தான். அப்புறம் நீங்க இந்த போன வாட்டி நீங்க கூட்டணியில இருந்ததா தான் பாஜக, பாமக பா பா பாஜக, அதிமுக கூட்டணியில இருந்ததா தான் நீங்க கோயம்புத்தூர்ல வின் பண்ணீங்க. இந்த வாட்டி நீங்க வின் பண்ண முடியல. ஸோ உங்களுடைய அடித்தளம் ஆடிட்டு இருக்கு ஆக்சுவலா. உங்களோட அடித்தளம் ஆடிட்டு இருக்கு. நீங்க வெறும் 2000 பொதுக்குழு உறுப்பினர்களை வச்சுட்டு நீங்க எத்தன நாள் தான் மேனேஜ் பண்ணுவீங்க? இல்ல 60, 62 எம்எல்ஏக்கள வச்சுட்டு அவங்க என் பக்கம் இருக்காங்கன்னு எத்தன நாள் நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க? மக்கள் ஆதரவு உங்களுக்கு வேண்டாமா? தொண்டர்கள் கீழ உழைக்கிறதுக்கு வேண்டாமா? இது வந்து வெறும் ஓபிஎஸ் என்கிற தனிப்பட்ட நபரை பற்றியோ, அல்லது டிடிவி என்கிற தனிப்பட்ட நபரோ, அல்லது சசிகலா என்கிற தனிப்பட்ட நபரோ சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல சார் இது. அவர்கள் எல்லோரும் இணைந்தால் தொண்டர்கள் பார்வையில் அதிமுக ஒன்றுபட்டு இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் வரும். தொண்டர்கள் பார்வையில் ஒன்றுபட்டு இருக்கிறது என்ற எண்ணம் வரும்போது அவர்கள் ஆர்வத்துடன் உழைப்பார்கள். அவர்கள் ஆர்வத்துடன் உழைக்கும்போது மக்கள் ஆதரவு கிடைக்கும். மக்கள் ஆதரவு கிடைக்கும்போது தான் மத்த கட்சிகள் உங்கள மதிக்கும். அப்பதான் நீங்க 26ல வந்து நீங்க ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கு திமுகவை எதிர்த்து
களம் காணுவதற்கு வசதியாக இருக்கும். இல்ல நான் என் தலைமையிலேயே போவேன், என்கிட்டயே கட்சி இருக்கு, என்கிட்டயே பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க, நீங்க போனீங்கன்னா அது வந்து நிச்சயமாக சொல்றேன். அது வந்து கானல் நீரா தான் போயிடும். அது கானல் நீரா போயிடும். கை கெட்டாத ஒரு ப ப க ம கனியா போயிடுமே தவிர, உங்களுக்கான வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. நீங்க தயவு செய்து கிரவுண்ட் லெவல்ல சிச்சுவேஷன புரிஞ்சுக்கோங்க. அதிமுக தொண்டர்கள்ட்ட பேசுங்க. இடைநிலை பிரமுகர்கள், ஒன்றிய செயலாளர்கள், உங்க ஆட்சியில வந்து கான்ட்ராக்ட்ல கொள்ளையடிச்சவங்க கிட்டலாம் பேசாதீங்க. கீழ அதிமுக தொண்டர்கள், அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்க கிட்ட பேசுங்க சார். அவங்க என்ன சொல்றாங்க? இந்த கட்சி ஒற்றுமையா இல்லன்னு தான் சொல்றாங்க. பல பேர் ஏன் வந்து சாப்பிட்டு ஓட்டு ஏன் மாறி போச்சு அங்க ஆக்சுவலா? ஜெயலலிதா காலத்துல இருந்த ஒரு 6% ஓட்டு மாறி பாஜகவுக்கு போயிருக்கு. அதுதான் உங்களுக்கு கூட வந்திருக்கு ஆக்சுவலா. அது ஏன் போச்சு? அத எப்படி மீட்டெடுக்க போறீங்க நீங்க? இதெல்லாம் பாருங்க. உங்க மனம் விட்டு பேசுங்க. உங்க கூட இருக்கிற தலைவர்கள்ட்டயே மனம் விட்டு பேசுங்க. அவங்க சொல்லுவாங்க உங்களுக்கு. நீங்க உங்க கையில கட்சி இருக்கு. நீங்க பொதுச் செயலாளர் சின்னம் உங்ககிட்ட இருக்குன்றதுக்காக வேற வழி இல்லாம உங்க கூட உட்கார்ந்திருக்காங்களே தவிர, அவங்க மனதுல 1008 கொந்தளிச்சு போயிருக்காங்க பல பேர். அந்த கொந்தளிக்கிற தலைவர்கள கூப்பிட்டு பேசுங்க. உண்மையா என்ன பண்ணணும்? கட்சி வலிமையாறதுக்கு என்ன பண்ணணும்னு. அவங்க பெரும்பாலான தொண்டர்கள் சொல்ற விஷயம் கொங்கு மண்டல பிடியிலிருந்து கட்சியை விடுவிக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான தொண்டர்கள் சொல்ற ஒரு விஷயம். கூட்டு தலைமை தேவை. அனைவரையும் ஒன்றுபடுத்தி கூட்டு தலைமை தேவை. 26 தேர்தல்ல கணிசமான வெற்றிக்கு பிறகு நம்ம ஒ கட்சி தேர்தல் மூலமாக ஒற்றை தலைமைக்கு போலாம். அதுதான் கட்சி தொண்டர்கள் பல பேர் சொல்ற விஷயமா இருக்கு. நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி சார். நன்றி சார். தேங்க் யூ.